Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் க்ளோஸ் கிராஃப் தியரம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து க்ளோஸ் கிராஃப் தியரத்தோட ஒரு சில கான்சிக்வன்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரொஜெக்ஷனுங்கிற மேப்பை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டெஃபனிஷன், a linear map P from x to x where x is a non-linear space. இதை வந்து எப்போ ப்ரொஜெக்ஷன்னு சொல்லணும்னா இஸ் கால்ட் a projection if p square equal to p. அதாவது that is for every x in x p square of x இது வந்து p of x இருக்கும். ஓகே, p square of x equal to p of x. இங்கே எக்ஸுங்கிறது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து p of x, y ஈக்குவல் டு x, 0 ஃபார் x, y பிலாங்ஸ் டு R2ன்னு எடுத்துக்கலாம். ரைட், பிலாங்ஸ் டு R2. இது வந்து p ஸ்கொயர் போட்டிங்கன்னா x, y வந்து x, 0க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. மறுபடியும் அதோடைய இமேஜ் என்ன வரப்போகுது, x, 0 தான். ஸோ அதனால் p வந்து ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப் இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து என்ன செய்ய முடியும்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் மேப் இருந்ததுன்னா ரேஞ்ச் ஆஃப் p அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் p, ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் p ஆர் subspaces of x, right, subspaces of x, right. இது வந்து easy to see. அது மட்டும் இல்லை, for every x in x there exists unique y in range of p and unique z in null space of p such that x equal to y plus z, right, x equal to y plus z. that is, இதோடைய அர்த்தம் என்ன, that is xங்கிறது வந்து range of p plus null space of p and range of p intersection null space of p. இது என்ன வரப்போகுது, சிங்கிள்டன் 0 தான் வரப்போகுது. ரைட், சிங்கிள்டன் 0 வெக்டர். இது எப்போன்னா பிங்கிறது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் அ நாம் லீனியர் ஸ்பேஸ் டு நாம் லீனியர் ஸ்பேஸ் அல்லது லீனியர் ஸ்பேஸ் டு லீனியர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தா அதோடைய ரேஞ்ச் ஸ்பேஸும் நல் ஸ்பேஸும் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதோடைய கான்வர்ஸும் வந்து ட்ரூ தான். ஸோ கான்வர்ஸ் என்ன, சப்போஸ் y and z are subspaces of a linear space x, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னா are subspaces of x such that x வந்து y plus z and y intersection z இது வந்து சிங்கிள்டன் 0. ரைட், இந்த கண்டிஷனை நம்ம ரீடைன் பண்ணுறோம். அதாவது x வந்து சம் ஆஃப் சப்ஸ்பேஸ், அதே நேரத்தில் இன்டர்செக்ஷனில் பார்க்கும்போது 0 வெக்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், திஸ் இம்ப்ளை ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக். இது வந்து இதோடைய அர்த்தம் என்ன, ஸோ ஈயை வந்து இன்வர்ஸில், அதாவது இமேஜ் மிரர் இமேஜ் ஆஃப் இ மாதிரி எழுதியிருக்கேன். இது வந்து தேர் எக்ஸிஸ்ட். இப்படி எழுதுனா இந்த ஆச்சரிய குறி போட்டால் தேர் ஆர் யூனிக் அப்படின்னு அர்த்தம். யூனிக் வெக்டர்ஸ் ஒய் இன் ஒய்
Z in Z such that x equal to y plus z, right? X equal to y plus z. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம்னா டிஃபைன் p of x equal to y, p of x equal to y. அப்போ இதுலேருந்து என்ன வருதுன்னா ரேஞ்ச் ஆஃப் p வந்து yன்னு வருது அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் p வந்து zன்னு வருது, ரைட்? நல் ஸ்பேஸ் ஆஃப் p வந்து zன்னு வருது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பை என்ன சொல்லுவோம்னா இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் ஆன் டு ஒய், ஏன்னா இது வந்து ஒய்யில் ப்ரொஜெக்ட் ஆகுது அலாங் த ஸ்பேஸ் z, ரைட்? அலாங் த ஸ்பேஸ் z. ஸோ p is called the projection of x onto y along z, okay, along the space z. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பை பற்றினா ஒரு குறிப்பு. ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தா எக்ஸை வந்து ரேஞ்ச் ப்ளஸ் நல் ஸ்பேஸ்னு எழுத முடியும். ரேஞ்ச் இன்டர்செக்ஷன் நல் ஸ்பேஸ் வந்து சிங்கிள்டன் 0. அதே மாதிரி நம்மக்கிட்ட சப்ஸ்பேசஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நம்மளால் ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பை டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து க்ளோஸ் கிராஃப் தியரத்தை வச்சு இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து எப்போ வந்து க்ளோஸ்டு மேப்பாக இருக்கும் அதை தான் நம்ம இப்போ டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ தியரம், let x be a non-linear space over F and P from x to x. இது வந்து இத projection, be a projection map, right? Then P வந்து closed இருந்ததுன்னா P is closed if and only if range of P null space of P ரெண்டுமே வந்து closed இருக்கும், right? range of P and Z of P are closed subspaces, in X, right? in X. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும்னா அதுக்கு வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன, அதோடைய ரேஞ்சும் வந்து ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ரெண்டுமே வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேசஸ் இன் எக்ஸ்ன்னு இருக்கணும். இப்போ இதில் எக்ஸ் வந்து பனாக்னு அசியூம் பண்ணோன்னா பி வந்து கண்டினியூஸ்னு வந்துடும் பை க்ளோஸ்டு கிராஃப் தியரம். இஃப் எக்ஸ் இஸ் எ பனாக் ஸ்பேஸ், ரைட்? இஃப் எக்ஸ் இஸ் எ பனாக் ஸ்பேஸ், இங்கே இந்த கேஸில் வந்து என்ன ஆகுது, then P is closed, right? in this case, so in that case if X is Banach then P is a closed P is a continuous map அல்லது bounded map. P is bounded, right? இது வந்து க்ளோஸ் கிராஃப் தியரத்தோடைய ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா வந்து நம்ம P வந்து க்ளோஸ்ட்னு அசியூம் பண்ணோம்னா பை க்ளோஸ் கிராஃப் தியரம் எவ்ரி க்ளோஸ்டு மேப் இஸ் அ கண்டினியூஸ் மேப் whenever domain and codomain are Banach spaces. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ப்ரூஃப், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம P இஸ் க்ளோஸ்ட்னு வந்து அசியூம் பண்ணிக்கலாம். P இஸ் அ க்ளோஸ்டு மேப். ஸோ இதுதான் நம்மளுடைய அசம்ஷன். அசியூம் P இஸ் க்ளோஸ்ட். ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ் அண்ட் நல் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்ட்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ சீக்வன்சஸை வச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ லெட் yn belongs to range of P and Zn belongs to Z of P such that இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா yn converges to y and Zn converges to Z for some y comma Z in X, right? ஏன்னா வந்து இதை க்ளோஸ்னு சொல்லணும். அப்போ இதில் வந்து இது வந்து கண்டெய்ன்ஸ் ஆல், ரேஞ்ச் ஆஃப் பி கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட், அதை சொன்னால் போதும். ஸோ அப்போ ஒய்ங்கிற ஒரு சீக்வன்ஸ் எடுக்கும், அது வந்து கன்வர்ஜஸ் டு சம் ஒய்னா ஒய் பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் பி சொல்லணும். அதே மாதிரி ஜெட் ஆஃப் பிக்கும் வந்து சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் பி வந்து க்ளோஸ்னு சொல்லலாம். சின்ஸ் பி இஸ் அ ப்ரொஜெக்ஷன்
இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா P of yn which is yn converges to y. So P is closed. This imply so நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்கு yn converges to y. அதே நேரத்தில் P of yn converges to some x னா ஸோ நமக்கு என்ன தெரியும்னா P of y equal to x. ஸோ க்ளோஸ்டு மேப்போட டெஃபினிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா P of y equal to y, right? P of y equal to y. ஸோ இதுலேருந்து என்ன வரும்? hence y belongs to range. ஸோ y belongs to range of P. ஓகே, இப்போ ஒரு இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். range of P is closed. That is range of P is closed. Range of P is closed. P of Zn. P of Zn என்ன? P of Zn equal to 0 converges to 0, right? ஏன்னா வந்து 0 sequence. P of Zn equal to 0 for all n. For all n. ஏன்னா வந்து Zn belongs to null space. அப்போ P of Zn converges to 0. ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? hence Zn converges to Z and P of Zn converges to 0. இப்போ மறுபடியும் P வந்து க்ளோஸ்டுன்னு யூஸ் பண்ணோம்னா P of Z must be equal to 0, right? As P is closed, P closedங்கிறதுனால நமக்கு என்ன வரணும்னா P of Z equal to 0. That is Z belongs to Z of P or Z of P is closed. So நம்ம வந்து ஒரு implication prove பண்ணிட்டோம். Assuming P is a closed map, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா range of P and null space of P அல்லது zero space of P ரெண்டுமே வந்து closed subspaces. ஏற்கனவே அதெல்லாம் subspaceன்னு நமக்கு தெரியும், நம்ம லீனியர் அல்ஜிப்ராலே அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து closed subspacesங்கிறத மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கான்வர்ஸை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கான்வர்ஸ்லி assume range of P and zero space of P are closed subspaces, right? Are closed subspaces. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா P is a closed mapனு சொல்லணும், ரைட்? ஸோ அதுக்காக let xn converges to x and P of xn converges to y. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா to prove P of x equal to y. இதை தான் நம்ம சொல்லணும், ரைட்? P of x equal to y னு சொல்லணும். இப்போ xn converges to x, P of xn converges to y. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply, ஸோ given conditionலேருந்து xn minus P of xn converges to x minus y, right? Converges to x minus y. இப்போ இங்கே xn minus P of xn வந்து P of xn வந்து ரேஞ்சில் இருக்குது, xn வந்து xல் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ P அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். Since P is a projection map, since P is a projection map, so அதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா P of xn minus P of xn. இது என்ன? This is P of xn minus P square of xn. ஆனால் P square வந்து nothing but P, ஸோ அதனால் வந்து இது வந்து 0, ரைட்? இது வந்து 0. அப்போ என்ன ஆகுது? xn minus pxn belongs to 0 space of P, right? Belongs to 0 space of P. நமக்கு வந்து 0 space வந்து closedன்னு தெரியும், right? 0 space closed. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? this imply x minus y, இது வந்து limit of n tending to infinity xn minus pxn, அதாவது இந்த சீக்வன்ஸ் உடைய லிமிட்டு, இது வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸுங்கிறதுனால this x minus y belongs to 0 space, right? X minus y belongs to 0 space. அதாவது x minus y equal to z for some z belongs to z of P. ஓகே, ஸோ இதே மாதிரி
இங்கே வந்து p of xn converges to y. p of xn எங்கே இருக்குது? p of xn ரேஞ்சில் இருக்குது. ரேஞ்ச் வந்து க்ளோஸ்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் y belongs to range of p. So this imply இந்த கண்டிஷன்லேருந்து y belongs to range of p. Right? y belongs to range of p. ஸோ நம்ம இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து y plus z, வேறு ஒய்ங்கிறது வந்து ரேஞ்சில் இருக்குது, அதே நேரத்தில் z வந்து நல் ஸ்பேஸில் இருக்குது. ரைட்? ஹென்ஸ் x equal to y plus z and p of x என்னன்னா p of y plus p of z. ஆனால் y வந்து ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரேஞ்சில் இருந்தால் இது வந்து y ப்ளஸ் இது z வந்து நல் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? p of x ஈக்குவல் டு y. ரைட்? p of x ஈக்குவல் டு y. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் p of x ஈக்குவல் டு y. ஸோ இங்கே வந்து ரேஞ்ச் வந்து க்ளோஸ்டு, அதே நேரத்தில் நல் ஸ்பேஸ் க்ளோஸ்டுன்னா p வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்பாக தான் இருக்கும், வேர் p இஸ் அ ப்ரொஜெக்ஷன் மேப். ஓகே. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ வந்து p க்ளோஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரேஞ்ச் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் நல் ஸ்பேஸ் அல்லது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் p இஸ் க்ளோஸ்ட். ஸோ இது வந்து நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம், p வந்து க்ளோஸ்ட்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் பனாக்குன்னா எவ்ரி க்ளோஸ்டு மேப் இஸ் கண்டினியூவஸ். ரைட்? ஸோ அதுலேருந்து வந்து ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து கண்டினியூவஸ்னா ஹென்ஸ் p projection, hence projection map, the projection map p from x to x is bounded அல்லது continuous if and only if boundedனா வந்து க்ளோஸ்ட்னு வரப்போகுது. ரைட்? ஆனால் க்ளோஸ்டுக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்னா p range of p and zero space of p are closed subspaces. இது எந்த assumptionலன்னா if x is a Banach space, right? If x is a Banach space, இந்த assumptionல the projection map வந்து கண்டினியூஸாக இருக்கும் எப்போன்னா range of p and null space of p are closed subspaces. ஏன்னா இது வந்து ப்ரொஜெக்ஷனை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லும். க்ளோஸ்டுன்னு சொல்லும்போது நம்ம க்ளோஸ் கிராஃப் தியரத்தை யூஸ் பண்ணும்போது பனாக் ஸ்பேஸ், டொமைனு பனாக் ஸ்பேஸ், கோடொமைனு பனாக் ஸ்பேஸ், அதனால் வந்து க்ளோஸ் கிராஃப் தியரத்துலேருந்து p வந்து பவுண்டட்னு வந்துடும். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ரொஜெக்ஷன் மேப்பு நம்ம டிஃபைன் பண்ணோன்னே நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம். அதாவது y z ரெண்டு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ், ரெண்டு சப்ஸ்பேசஸ் இருக்குது ஆர் சப்ஸ்பேசஸ் such that x equal to y plus z and y intersection z equal to singleton 0. Right? Suppose y and z are subspaces such that இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்படி இருந்ததுன்னா நம்மளால் வந்து எக்ஸில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப் டிஃபைன் பண்ண முடியும் such that அதோட ரேஞ்ச் வந்து y, நல் ஸ்பேஸ் அல்லது ஜீரோ ஸ்பேஸ் வந்து z. இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்? டெஃபனிஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மேப்புக்கு அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து என்ன வருதுன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு சப்ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸே கொடுக்குறோம். ரைட்? இந்த மாதிரி நம்மளால் ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஜெட்னு ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியுமா? சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஜெட் அண்ட் ஒய் இன்டர்செக்ஷன் ஜெட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0. இது வந்து பாசிபிளா? ரைட்? சப்போஸ் ஒய் is a closed subspace, proper னு வச்சுக்கோங்க, is a proper closed subspace of a Banach space கூட எடுத்துக்கலாம், of a Banach space x such. ஓகே. இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, does there exist a closed subspace z of x such that x equal to y plus z and y intersection z equal to singleton 0. ஸோ இது வந்து பாசிபிளா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா
அந்த சப்ஸ்பேஸை வந்து க்ளோஸ்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அப்படி அந்த மாதிரி வந்து அதை டிஃபைன் பண்ணிக்கலாம் அல்லது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ரைட். ஸோ ஜெட்டை வந்து க்ளோஸ்டு காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா, ஒரு ப்ராப்பர் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து க்ளோஸ்டு காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஸோ இன் ஜென்ரல் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோ. ஆனால் இப்போ எஃப் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னால் நம்மளால் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ரைட். இஃப் ஒய் இஸ் a finite dimensional subspace, then Y has a closed complement subspace. Subspace Z satisfying X equal to Y plus Z and Y intersection Z equal to singleton 0. இதுதான் வந்து க்ளோஸ்டு காம்ப்ளிமெண்டோட டெஃபனிஷன். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை அதை எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஹான்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரத்தோடைய ஐடியா. ஸோ ஒய் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல். ஸோ அதனால் லெட் ஒய் ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் y1 y2 எக்ஸெட்ரா ym. ரைட். y1 y2 ym where y1 y2 ym is linearly independent and norm of yj வந்து 1 ன்னு வச்சுக்கோங்க. just for simplicity norm of yj வந்து 1 for j equal to 1 to m இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹான்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் மூலமாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா, there are functionals f1 f2 etc fm in x star, அதாவது continuous linear functional from x star. அதாவது y is a subspace of closed subspace of x. ஸோ இதுலேயே வந்து continuous linear functional exist ஆகும். என்ன மாதிரின்னா, such that fi of yj equal to 0 if I not equal to j, 1 if I equal to j. ரைட். அதாவது f1 வந்து y1ல மட்டும் 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கிடும், 0 மற்ற y2 y3 எக்ஸெட்ரா ymல 0. அதே மாதிரி fjயும் எடுத்துக்கணும். fj வந்து yjல மட்டும் 1, ரிமைனிங் வெக்டர்ஸில் 0வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் இங்கே வந்து அண்ட் நார்ம் ஆஃப் எஃப்ஐயும் வந்து 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஃபங்க்ஷனல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் ஜீரோ லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ். ஸோ இதோடைய நல் ஸ்பேஸ் அல்லது ஜீரோ ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். ரைட். ஸோ f1க்கு ஒரு நல் ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், f2க்கு நல் ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதே மாதிரி fmக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து z வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த நல் ஸ்பேசஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ லெட் z ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் j ஈக்குவல் டு 1 to m z of fj. ரைட். z of fj. அப்போ என்ன ஆகும்னா, தென் z வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். அதை நம்மளால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, எக்ஸ் வந்து ஒய் ப்ளஸ் ஜெட்னு சொல்லணும். ரைட். எக்ஸ் வந்து ஒய் ப்ளஸ் ஜெட், அதே நேரத்தில் ஒய் இன்டர்செக்ஷன் ஜெட் வந்து சிங்கிள்டன் 0. அதையும் நம்மளால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் அண்ட் ஜெட் இன்டர்செக்ஷன் ஒய் வந்து சிங்கிள்டன் 0. இப்போ நம்ம இதை மட்டும்தான் சொல்லணும். ரைட். இதை மட்டும்தான் சொல்லணும். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த வெக்டர் எடுத்துக்கலாம். தென் consider x minus summation j equal to 1 to m fj of x yj. right. fj of x yj. so இது எங்க இருக்கு, y1 y2 ymலாம் வந்து yல இருக்கு. ஸோ இங்கே வந்து fj of xங்கிறது வந்து ஒரு ஸ்கேலர். ஸோ அதனால் இந்த வெக்டர் வந்து yல இருக்குது. ஸோ நம்ம x மைனஸ் இந்த வெக்டர் பார்க்குறோம். கன்சிடர் திஸ் வெக்டர். இப்போ இதை வந்து நம்ம இப்போ நல் ஸ்பேஸ் ஆஃப் z ஆஃப், இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, கன்சிடர்
z equal to this, then fj of z equal to 0 for all j equal to 1 to m. இப்படி சொன்னால் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த z வந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் f1ல இருக்குது, f2ல இருக்குது, எக்ஸட்ரா fmல இருக்குது. அப்போது அது வந்து z belongs to இந்த intersection of null spaces, right? That is z belongs to this capital Z. ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? இங்கே பாருங்கள், இதோடைய வேல்யூ என்ன? f1 of z என்ன? f1 of z. ஸோ f1 of x மைனஸ், ஸோ இங்கே வரும்போது f1 of y1 மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் வந்து 0. ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் வரும், அது வந்து என்னென்னா f1 of x. ஸோ இங்கேயும் f1 of x இருக்குது மைனஸ் f1 of x. ஸோ அதனால் இது வந்து 0. ஸோ f1 of z equal to 0. ஸோ இதே மாதிரி எல்லா இதையும் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஈஸி டு வெரிஃபை. தென் it is easy to see that fj of z equal to 0 for all j equal to 1 to m. That is z belongs to z, which is intersection j equal to 1 to m z of fj, right? ஏற்கனவே இந்த எலமெண்ட் வந்து இதை ஒய்ன்னு வச்சிங்கன்னா இது வந்து கேபிட்டல் ஒய்யில் இருக்குது. ஹென்ஸ் x equal to y plus z, right? So hence x equal to summation j equal to 1 to m fj of x yj plus z, right? ஆனால் இந்த எலமெண்ட் belongs to y, ஸோ இது belongs to z. ஸோ இதை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும், ரைட்? இதை தான் வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ y வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்பேஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? ஆனால் y வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல்னால் அது எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ரிசல்ட்டு நீங்கள் லிமாயே புக்கை பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பேப்பரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, நீங்கள் எக்ஸை வந்து எல் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கோங்க, ஒய்யை வந்து சி நாட் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், சீக்வன்ஸஸ் கன்வர்ஜஸ் டு 0. இது வந்து செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ். இப்படி எடுத்துட்டோன்னா இந்த ஒய்க்கு வந்து ஒரு க்ளோஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்பேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் எக்ஸ், ரைட்? தென் y does not have a closed complement subspace. In so x இந்த செட்டிங்கில், ரைட்? இந்த செட்டிங்கில். ஸோ இது வந்து ஒரு பேப்பரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பேப்பர் வந்து இதுதான், விட்லி 1966. ஸோ அந்த டைட்டில் வந்து the projection of mன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து L infinity of n on to C naught, ரைட்? இது வந்து அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் மந்த்லிங்கிற ஜேர்னலில் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் ஓப்பன் மேப்பிங் தியரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.